பைபிள் கரங்கள் எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்புவோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்போ உலகத்தில் நான் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும்? விசேஷமாய் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், கையின் பிரயாசத்தில் நான் வெற்றி பெறணும் கடவுள் விரும்புகிறார். அதை நான் எப்படி வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு ஒரு கீயை ஆண்டவர் அங்கே கொடுக்குறார். விசுவாசத்தினாலே. எதால? சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அதில் தான் ஆபகுக்குள்ள 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்றாரு, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைப்பானா? அப்ப தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்தை எனக்குன்னு நான் எடுத்துக்கொண்டு, இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பொருட்களை வாங்கிட்டு வரோம் வச்சுங்களேன், கொண்டு வந்து கொடுக்கும்போது இது என்னது அப்படின்னு என்ன பண்றாங்க? அதை எடுத்துக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்ப பிறந்த நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எப்படிதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா, தேவனை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வெற்றி பெற முடியும். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பான் சொல்லும்போது வெற்றியோடு என்ன பண்ணுவான்? வாழ்வான். ஆமென். அதே போல இன்னொரு வேத பகுதி சொல்லுது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. இன்னைக்கு விசுவாசத்தில் அங்கே நான் எப்படி ஜெயிப்பேன், நான் எப்படி மேற்கொள்ளுவேன், நான் எப்படி எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும்? தேவன் விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும்னு எழுதியிருக்கிறபடி எந்த வார்த்தையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேனோ அதில் நான் ஜெயிக்க முடியும். அதான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், யுத்தம் பண்ணுறதை பற்றி பேசும்போது சொன்னேன், தேவை இருக்குதா, நான் எப்படி அதில் நான் ஜெயிக்கிறது, எப்படி அதை யுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்தி கேட்டு தான் உங்களுக்கு தெரியும். எப்படி யுத்தம் பண்ணுறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகளையும் என்னுடைய எல்லா காரியத்தையும் எனக்கு நிறைவாக்குவார். அப்படி ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு நிறைவாக்குவார் நான் சொல்லும்போது அது என்னுடையதான் என்ன பண்ணுது? அது மாற்றப்படுகிறது. அப்போ இங்கே சொல்கிறாரு, விசுவாசத்தை நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. அங்கே சொல்லுது தன் விசுவாச நீதிமான் பிழைப்பான்னு பொதுவாக சொல்லுது. இங்கே சொல்லும்போது எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீதிமான் எதெல்லாம் விசுவாசிக்கிறானோ அது அவனுக்கு உண்டாகும் பைபிள் என்ன பண்ணுது? சொல்லுது. இன்னொரு வேத பகுதியில் கலாத்தியர் 3:14 சொல்லுது, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இது எப்படி சொல்லுதுன்னா, எப்பா எழுதியிருக்குதுல்ல, அதை நீ விசுவாசிச்சன்னா அந்த எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உனக்குள்ளார என்ன பண்ண செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறது தான் விசுவாசமே. ஆமென். அப்போ அங்கே சொல்லும்போது தன் விசுவாசத்தினால, இங்கே அடுத்து சொல்லும்போது எழுதியிருக்கிறபடி சொல்லுது. அடுத்து சொல்லும்போது எழுதியிருக்கிறதே. அப்ப எனக்கு தேவைன்னு வரும்போது, சுகம்னு வரும்போது, ஆரோக்கியம்னு வரும்போது, நான் எழுதியிருக்கிறதே அந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கும் போது நான் வாழ முடியும், நீங்கள் வாழ முடியும். ஆமென். அடுத்து சொல்லும்போது எபிரேயர் 10:38 எடுங்களேன். எபிரேயர் 10:38 அப்படிதான் சொல்லப்படுகிறது. 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? விசுவாசத்தால தன் விசுவாசத்தை நீதிமான் பிழைப்பான். அவன் எப்படி பிழைப்பான்? எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவன் பிழைப்பான். அவன் எப்படி பிழைப்பான்? எழுதியிருக்கிறதேங்கிற எண்ணம் அவனுக்குள்ளார என்ன பண்ணும்? வரணும். அப்போதான் அவன் பிழைப்பான், வாழ முடியும். இங்க சொல்லும்போது நீ விசுவாசத்துல நீ வாழாம அதை விட்டு விலகிட்டன்னா அது அவங்க மேல தேவனுடைய ஆத்துமா என்ன பண்ணாது? பிரியமா. அப்ப தேவனை நான் எப்படி பிரியப்படுத்துவது? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போதெல்லாம் தேவனை பிரியப்படுத்துறேன். அப்படி தேவனை பிரியப்படுத்தும் போதெல்லாம் தேவனுடைய ஆத்துமா என்ன பிரியப்படுத்தி என்ன வாழ வைக்க போதுமானதா என்ன பண்ணுது? அப்ப நான் விரும்புகிற காரியம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும் சொல்லுது இல்லையா? அப்ப நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ளுவேன்? எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நான் விசுவாசிக்க ஆரம்பிப்பேன். அப்ப இந்த உலகத்துல எங்க சொல்லுது இல்லையா,
தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்லும்போது நான் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன், எதிர்பாராத ஒரு தேவை வருது, அதை எப்படி சமாளிப்பேன், எப்படி சந்திப்பேன்னு சொல்லும்போது கடவுள் சொல்றாரு, எழுதியிருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி. அதை எழுதியிருக்கிறத நீ விசுவாசிக்கிறியா? அப்ப கண்டிப்பா அதை சந்திக்கக்கூடிய தேவன் என்ன பண்றவர்? அப்ப நல்லா சந்திப்பாருன்னு சொல்லும்போது நாம் எதை தேடுவோம்? எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேடுவோம். அதான் பைபிள் சொல்லுது, தேடுங்கள். அப்போது ஏன் தேட சொல்லுது? தேடுறது நம்ம பொருளை தேடி போறது இல்லை, தேவனை தேடி போறோம். தேடுறது வித்தியாசம் இருக்குது. அப்ப பொருளை தேடி போறது இல்லை, நான் தேவனை தேடி போறேன். நான் அவரை தேடி போதும் போதெல்லாம் அவர் என்ன பண்றான் எனக்கு கூட. அப்ப இந்த மாலை வேலை நான் எல்லாவற்றிலும் திரும்ப ஆவியில ஆத்மாவால கையின் பிரயாசத்துல நான் எப்படி வெற்றி பெறுவேன்? நான் எழுதியிருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் போதெல்லாம் அது என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எப்படி நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் தேவன் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனாரா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிங்களேன். எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்றும். என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்க்கிற உலகம் எல்லாமே நான் பார்க்கறதால வரல, வார்த்தையால உண்டாக்கப்பட்டது. அப்போ வார்த்தையால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு என்ன உண்டாகணுமோ, உனக்கு என்ன தேவை பூர்த்தி செய்யப்படணுமோ, அந்த தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையால பூர்த்தி செய்யப்படும். தேவனுடைய வார்த்தை நான் விசுவாசித்து அதை நான் நம்பும் போது, எழுதியிருக்கிற வார்த்தை விசுவாசிக்கும் போதெல்லாம் உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டதோ அதே போல ஒண்ணுமே இல்லைனாலும் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் உண்டாக்க போதுமானவராய். எத்தனை பேர் ஆமீன் சொல்றது சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையினால உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. என்னுடைய தேவை சந்திக்கப்படணுமா, என்னுடைய நல்ல காரியம் நடக்கணுமா, நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் எனக்கு உண்டாக்கி தரும். ஆமென். அப்ப வார்த்தை என்பது என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் உண்டாக்குவது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வார்த்தை உண்டாக்கிச்சோ அதே போல எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உண்டாக்கும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு உண்டாகி எனக்கு வாழ்வுக்குள்ளார என்ன பண்ணாது ஒரு எத்தனை பேர் ஆமீன் சொல்றது. நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே, நான் எப்படி முன்னேற போறேன்னு தெரியலையே, ஜெயிக்க பிறந்திருக்குன்னு சொல்றாரு தான். அங்க கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது, இங்க வந்த பிறகு எனக்கு எல்லாமே கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எழுதியிருக்கிற வார்த்தைகளை அடிக்கடி படிக்கணும், அடிக்கடி கேட்கணும். ஏன்னா விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால. தேவனுடைய வார்த்தையில கேட்பதால வருது. ஆமென். பார்க்கறதால வரல. என்னதான் வருது? பார்க்கிற வார்த்தையை பேசணும், பேசும்போது என் காது என்ன பண்ணும்? கேட்கணும். அப்ப அதை கேட்க 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 எனக்குள்ளார விசுவாசம் தூண்ட ஆரம்பிக்கும். விசுவாசத்துல நான் வளர வளர அது என் வாழ்க்கையின் பங்கா என்ன பண்ணும்? மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? அப்ப நான் அந்த உலகத்துல எல்லாத்தையும் எனக்கு சாதகமா மாத்தி செய்ய முடியுமா? நீங்க நினைக்கலாம். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், நியாயம் இல்லாத உலகம், அக்கிரமம் நிறைஞ்ச உலகமா இருக்குது, நான் எப்படி வாழுவேன், எப்படி முன்னேறுவேன்? நீங்க யோசிச்சீங்கன்னா என்ன முன்னேறதுக்குன்னு ஒரு கத்தர் இருக்கிறாரு நம்ம சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அப்ப இன்னைக்கு அதான் சொல்ல வரேன், அந்த முன்னேற கத்தை சும்மா முன்னேறணும்னு சொல்றதுல நான் ஒவ்வொரு முறையும் வார்த்தைக்கு நேரம் வரேன், எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறேன். எந்த வார்த்தையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன்னா அதெல்லாம் என்னுடையதே மாறும். ஆமென். இப்ப ஒரு 10 ஏக்கர் உங்களுக்கு ஒருத்தவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, இது உங்களுதுன்னு. ஃப்ரீயா? சத்தத்தை காணுமே. அப்ப நாம எழுதி உங்க பேர்ல கொடுத்துட்டா அது யாருது? அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் நிலம்போம் இல்லையா? அப்ப ஏன் அதை கூட என் பேர் அதுல இருக்குது, அதை நான் சொந்தம் பாராட்டேன். அப்ப இந்த மாலை வேலையில கர்த்தர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையின் மூலமாக எதெல்லாம் உனக்கு ஏற்படுத்தனோ அதெல்லாம் உன் சொந்தமானது. அதை நீ விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய். ஏன் நீங்க விசுவாசிக்கன்னு சொல்றேன்னா விசுவாசத்தால் வராது எல்லாமே எப்படிதான் இருக்குது? பாவமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் எதெல்லாம் விசுவாசிக்கிறேனோ அது நீதியா எனக்கு கிடைக்குது. அதுதாங்க நீதிமான் சொல்லிட்டே வராரு. தேவனுடைய நீதியால நான் நீதிமான மாற்றப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய நீதியால நீதிமான மாற்றப்பட்டதால தேவனுடைய வார்த்தை நான் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவ நீதி எனக்கு கொடுக்குது. அது தேவ நீதி எனக்கு என்ன பண்ணுது? அப்ப நான் எதெல்லாம் விசுவாசிக்கணும், ஒருவேளை டவுட் எப்படி அது எனக்கு கிடைக்கும்னா தேவ நீதி எனக்கு கொடுக்க போகுது. ஏன் நீதியால அது கிடைக்கல, உங்க நீதியால ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்குது சொல்லுது? கந்தையும் குப்பையும் என்ன சொல்லுது? நாம நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், ஆனா நம்மளை எப்படிதான் சொல்லுது? கந்தையும் குப்பைன்னு சொல்லுது. அப்ப கந்தையும் குப்பையை தூக்கிட்டு நிற்கிறது இல்ல, தேவ நீதியை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். அதனால தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்க போகுது. எப்படி கொடுக்கும்? தேவன் நீதி பெறாரு இருக்காரு, அவர் நீதி செய்கிறதுல அவரை மாதிரி யாரும் செய்யவே
பைபிள் சொல்லுது உலகம் தேவனுடைய வார்த்தை உண்டாக்கப்பட்டதான். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி உலகம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது வார்த்தையால தேவன் உண்டாக்குனாரோ அதே போல எனக்கு உண்டாகுவதற்கு வாய்ப்பே இல்லைனாலும் வார்த்தை எனக்கு உண்டாக்கி கொடுக்கும். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை நம்புறேன், அந்த வார்த்தையை சார்ந்து இருப்பேன். அது கண்டிப்பா எனக்கு வேலை செய்யும். உங்களுக்கு வேலை எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிற வார்த்தை விசுவாசிக்கும் போது, ஆமா, எழுதியிருக்கிறபடி விசுவாசிக்கும் போது, கொஞ்சம் எழுத்தை மட்டும் கூட்டியோ குறைச்சியோ பேசவே கூடாது. எழுதியிருக்கிறபடி. ஹல்லேலூயா. அப்ப எழுதியிருக்கிறபடி நான் விசுவாசிச்சேன்னா எழுதியிருக்கிறபடி எனக்கு உண்டாகும். இது மாதிரி ஆமென் சொல்றது. சத்தம் இல்லாம இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. அப்ப நான் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும், சாதிக்க முடியும், வாழ முடியும். எனக்கு எல்லாத்தையும் சாதகமா மாத்த சும்மா கேட்டுட்டு போற மாத்திரமல்ல, அது என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன், பயன்படுத்த ஆரம்பிப்பேன். எத்தனை பேர் பயன்படுத்த ஆரம்பிக்கணும்? ஏன்னா கேட்ட சத்தியங்கள் நிறைய கேட்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அது உண்டாக ஆரம்பிக்கும். அதற்குரிய வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது இல்லையா, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போங்க வேலையை. அப்ப என்ன குறைவு இருக்குது? என்ன குறைவு இருக்கு? தேவ வார்த்தைகளை கேட்க முடியல. அதுதான் குறைவு. அந்த குறைவு என்று இருக்கிறதால என் குறைவு இருக்குது. பொருளாதாரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்குது. அதை நான் எந்த அளவுக்கு கேட்கிறேனோ, ஏன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது, ஆவியாயும் ஜீவனாயும் வரும்போதுன்னா ஆவியானவர் நிறைவான வார்த்தையில கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும் போது அங்க ஆவியான குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப நிறைவானது எது? ஆவியானவர் கொண்டுகிற வார்த்தை. அந்த வார்த்தை என்கிட்ட வரும்போது அந்த வார்த்தை என் வாழ்க்கையில வந்து நான் குறைவில் இருக்கிறேன், ஆனா அந்த வார்த்தை என் குறைவை என்ன பண்ணும்? மாற்றும். ஆமே சொல்லுங்க. குறைவை நிறைவாய் மாற்றும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லா குறைவுகளையும் உங்களுடைய வார்த்தையின்படியாக நிறைவாய் மாற்றும். சொல்லுங்க, நிறைவாய் மாற்றும். அப்ப நிறைவாய் மாற்றக்கூடிய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என்னை கீழே கொண்டு போற வார்த்தை இல்லை, என்னை குறைவுகளார கொண்டு போற வார்த்தை இல்லை. திரும்பவும் சொல்ல, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் வார்த்தை விசுவாசிங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணும்? கண்டிப்பா சேர்க்கும். எப்படி மைக்கேல்னு சொன்னா அந்த மைக்கேல் தன்னுடைய சரீரத்தால இயங்குறான், செயல்படுறான் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை நான் பேசும் போதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உசுர் இருக்குது. அது என்ன பண்ணும்? செயல்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? செயல்பட ஆரம்பிக்கும். சொல்லுங்க, செயல்பட ஆரம்பிக்கும். அதான் இப்ப ரோபோலாம் வருது இல்லையா, அப்படி சிங்கு சிக்கு சிக்கு நடந்து வருது. என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுது? செய்யுது அப்படின்னு பாக்குறோம். எப்படி முடியுது? அதை நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வார்த்தை அப்படி அதுக்கு முன்னாடியே உண்டாக்கி இருக்கு. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணுச்சு? உண்டாக்குன மூலப்பொருள் இருந்து இவங்க உண்டாக்குறாங்க. ஒண்ணுமே இல்லாக்கும் போது வார்த்தை என்ன பண்ணிருக்குது? அதான் ஆதாம் எப்படி பண்படுத்தினா காத்து கொண்டான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? மண்ணே என்ன பண்ணு, இந்த ஏறு ஓட்டும் போது எப்படி மண்ணு வந்து பிறலுதோ அதே போல மண்வெட்டி மாதிரி அவன் பேச பேச என்ன பண்றது? மண்ணு பிறண்டு விழுந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. இந்த மாலை வேலை சொல்றேன், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறதால வல்லமில்லே வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிற வார்த்தை சும்மா சாதாரண வார்த்தைகள் அல்ல, வார்த்தைக்குள்ளார வல்லம் இருக்குது. அதான் ஆவியும் ஜீவனுமா என்ன பண்ணுது? அந்த வார்த்தை மரித்து போன வார்த்தை இல்லை, உயிரோடு இருக்கிற வார்த்தை. என்ன பண்ணும்? சொல்லுங்க, உலகங்களை உண்டாக்குன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கும் போது இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெறுவேன், நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன். ஆமென். ஏன்னா கிறிஸ்துவத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கே ஆண்டவர்ட்ட பலத்தை கேட்டு இருந்துட்டோம். அவர் சொல்றாரு, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஏன் பாவம் இருக்குதுன்னா, நம்முடைய நினைவு முழுக்க அதை குறித்தே இருக்குது. பாவத்தை போக்கக்கூடிய வார்த்தை மேல நமக்கு என்ன பண்ணல இல்ல. அதனால அது என்ன கவுத்துருமோன்னு யோசிக்கிறோம். இல்ல அது என்ன கவுக்காது. ஏன் தெரியுமா? நான் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய மெட்டீரியல், பாவத்தில் விழுந்து போற மெட்டீரியல். அன்னைக்கு தன் விருப்பம்படி பாவத்தில் விழுந்து போனோம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய விருப்பம் எனக்குள்ளார இருக்குது. நான் ஒன்னு விரும்புறேன், தேவனை என்னை எப்படி வாழ வைக்கிறான்னு விரும்புறேன். அப்ப நான் பாவத்தை மேற்கொள்ள, சொல்லுங்க, பாவத்தை மேற்கொள்ள முடியும். அது புதிய ஏற்பாடு சபையில் வந்து பிள்ளைகள் மேற்கொள்ள முடியும், விழுந்து போற பிள்ளைகள் அல்ல. ஆமென். மாறாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகள். ஆமென். அப்ப விசுவாசங்கிற ஒரு கீயை அற்புதமா கர்த்தர் கொடுத்து, நீ எதெல்லாம் விசுவாசிக்கிறோ அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை பங்க என்ன பண்ணும்? மாறும். அப்படிதான் விசுவாசத்துல ஆபிரகாம சொல்றாரு, ஈசாக்க சொல்றாரு, யாக்கோப சொல்றாரு. ஏன் அதெல்லாம் சொல்றாரு? அவங்களும் அப்படிதான், ஒண்ணும் இல்லாம தான் எல்லாருமே இருந்தாங்க. அவங்களை எப்படி வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா மாத்தின? எப்படி மாத்தின? அவனை விசுவாசிக்க வச்சேன், அவனை நம்ப வச்சேன், நம்பினதை விசுவாசி பேச வச்சேன். ஆபிராம் அப்படிங்கிற பேரை ஆபிரகாம் மாத்தரா இல்லையா? ஆபிராம் சொல்லும்போது அவன் ஒரு பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஆபிரகாம் சொல்லுவது அநேக ஜாதிகளுக்கு
தகப்பன். அப்ப ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்லும் போதெல்லாம் அவன் காதல் எப்படி விழுந்துச்சான், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனேன் அப்படின்னு இல்லையா? ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அம்மா தானே. அப்ப என்ன மைக்கேல் கூடும் போது என்னதான் நினைப்பு வரணும் எனக்கு? உங்களுக்கு பேரை உங்க பேருக்கு என்ன அர்த்தம் நீங்க யோசிக்கணும். அப்ப ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது அநேக ஜாதிகள் ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூடும்போது அவன் காதல் என்னதான் விழும். ஆனா நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருந்துச்சு? ஒரு புழு பூச்சி கூட. ஆனா என்ன அவன் காதலை கேட்டுச்சு, அதான் விசுவாசம் வந்துச்சு. அப்ப அவன் காதலை கேட்டது அநேக ஜாதிகள் தகப்பன் தான் கேட்டுச்சு. அதையே அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கையின் பங்கு அது மாறிச்சு. இன்னைக்கும் நாமும் உலகத்தை ஜெயிக்கும்படியான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது என் காதல விழுதா, அது எனக்குள்ளார போகுதா, அது ஆழமா போகுதா, வேர் விடுதா, அதுல இருந்து செடி முளைக்குதா, நம்பிக்கை வருதா, நம்பிக்கை துளிர் வருதா, முன்னேற முடியும், சாதிக்க முடியும், என் வாழ்க்கையை எல்லாவற்றையும் சீர்படுத்த முடியும், பிள்ளைகளை சீர்படுத்த முடியும் அப்படின்னு என்ன நமக்குள்ளார வருதா? அப்படிலாம் வரும்போது அது போய்கிட்டே என்ன பண்ணும்? என்னது வார்த்தை சும்மா ஒரு இடத்துல இருக்கவே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும்? 10,000 இருந்தால் ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். காசு இல்லைன்னா சூட்டி போட்ட பாய் மாதிரி ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம்? காசு ஏதாவது செஞ்சு, ஏன்னா அது அப்படிதான், அதை மாற்றவே நீங்க காசு இல்லாமல் நினைப்பீங்க, இனிமேட்டு அப்படி வச்சிருக்கணும் இப்படி வச்சிருக்கணும் யோசிப்போம். ஆனால் அப்படி வச்சிருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அது அப்படிதான், அது இருந்தால் சும்மாவே இருக்காது. அது வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும்? ஆள் மாறிடும், பேச்சு மாறிடும், தோணி மாறிடும். அது அப்படிதான். அப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரண பேப்பரே அப்படி மாறுதுன்னா தேவனுடைய வார்த்தை விலையேற பெற்றதா என்ன பண்ணுது இருக்குது, வல்லமை உள்ளதா என்ன பண்ணுது. அப்ப நான் அதை விசுவாசிக்கும் போது எனக்குள்ளார ஒரு பெரிய மாற்றங்களையும் மாறுதலையும் அதை ஏற்படுத்தி கொடுக்க போதுமானதா என்ன பண்ணுது. பேர் அம்மின்னு சொல்லுது. அப்ப சொல்லுங்க, தேவனால் பிறந்தனா இந்த உலகத்தை மேற்கொள்வேன், இப்படி எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு மேல எழும்பி எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நிற்பேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இந்த வெற்றி பெற்று அந்த ஓட்டப்பந்தயத்தில் வரும்போது அவன் எவ்வளவு டயர்டா இருக்கணும் இல்லையா? அவ்வளவு தூரம் ஓட்ட பண்ணி ஒரே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா அப்படிமா. அவன் அப்படி இல்லையா? அப்பதான் அதுக்கு மேல பவர் ஆகுறான். ஏன் தெரியுமா? அந்த வெற்றி எப்படிப்பட்டது. அப்ப அவ்வளோ பெரிய வல்லமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அப்ப இந்த மாலை வேளையில விசுவாசம் என்கிற ஒரு பெரிய ஆற்றல் மிக்க சக்தி எனக்குள்ளார இருந்து வார்த்தையை பேசும்போதெல்லாம் அது செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். எது தேவை அப்படின்னா நமக்கு விசுவாசம் ரொம்ப. அது சொல்றால, அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம பின்வாங்கி போயிட்டோம்னா தேவனே நினைச்சா கூட நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியும். அதான் பிள்ளைகள் சில நேரத்துல தோல்வியில இருக்கும்போது சொல்லுவோம்ல, கொஞ்சம் நம்புடா, நான் சொல்றேன் இல்லடா, நீ நல்லா படிப்படா, நல்லா முன்னேறிவிடும் அப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? நம்ம அதை சொல்றது மட்டும் கேட்டுருச்சுன்னா அந்த பிள்ளை முன்னேறிடும். அதை விட்டு நீ அப்படித்தான் சொல்ற, உனக்கு எப்படி, உனக்கு என்ன தெரியும் அப்படி சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. தேவன் இல்லைங்களா அங்க சொல்றாருல்ல, ஆண்டு சொல்றாரு இல்லையா, விசுவாசத்தை நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் பேர்ல தேவன் ஆத்மா பிரியமா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவன் என்ற எண்ணத்தை எதிர்பார்க்கிறார், விசுவாசம் எதிர்பார்க்கிறாரு. நான் அதுல இருக்கும்போது அவர் என்னை ஊக்குவித்து இன்னும் செயல்படுத்த முடியும். ஆனா அதை விட்டு நான் விலகிட்டேன்னா தேவனால ஒண்ணுமே ஆமென் சொல்றது. அப்ப நமக்கு என்ன தேவை? அதை சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஆளா நம்மளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஆளா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்ப எப்படி மாத்தும்? தேவனுடைய வார்த்தை நான் விசுவாசித்து அதை பேச 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 அது என்னுடைய வாழ்க்கையின் பாங்க என்ன பண்ணும்? மாறும். எத்தனை பேர் அந்த தேவரி சகலத்தை செய்ய வல்லவர்னு எத்தனை பேர் சொல்லிருப்போம்? மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் பாருங்க, இந்த மாதிரி பாட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? வசனத்தையே பாட்டா என்ன பண்ணிடுறோம்? பாடிடுறோம். அப்ப தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒண்ணு கூட தடைப்படாது, ஒண்ணு கூட மிஸ் ஆகாதுங்கிறான். தடைப்படாதுன்னா ஒண்ணு மிஸ் ஆகாம எனக்கு வருங்கிறான். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது மிஸ் ஆகுதா? பயந்துடாதீங்க. ஐயோ ஒண்ணு போனா இல்ல எனக்கு எது மிஸ் ஆகாது. சொல்லுங்க, எது மிஸ் ஆகாது? ஆமென். ஏன்? நான் எதை விசுவாசிக்கிறேன்? ஒண்ணு மிஸ் ஆகாத நான் விசுவாசிக்கிறேன், மிஸ் ஆகாது. ஹல்லேலூயா. அப்ப தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க, நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் அறிந்திருக்கிற விசுவாசம் வார்த்தைகள் என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் வெடித்து கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வெடிச்சிட்டு வருமா? ஹல்லேலூயா. அததான் ஒரு விதையை போட்டுட்டோம்னா அந்த விதை என்ன பண்ணும்? அந்த மண்ணை வெடிச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? அழகா சொல்லுது, பொழந்துக்கிட்டு வரும். என்ன வரும்? பொழந்துக்கிட்டு வரும் இல்லையா? ஏன்? அதான் அந்த விதையோட தன்மை அப்படிப்பட்டதான். அது சும்மா
ஐயோ மண் ஏதாவது நினச்சிக்குமோ, மண் ஏதாவது ஆயிடுமோ அப்படிலாம் பார்க்காது. நான் வரணும் மேலே, அவ்வளோதான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ கர்த்தர் சொல்லுது, நீ விசுவாசிக்கிறியா? நீ மேலே வந்தே தீருவேன். சொல்ல, நான் மேலே வந்தே தீருவேன், நான் மேலே வந்தே தீருவேன். ஆமென். அப்போ ஒரு பெரிய இலக்கையும் திட்டத்தையும் கர்த்தர் நம்மளை வச்சதால தான் நம்மளை மேலே கொண்டு வருகிறார். ஆமென். ஏதோ சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இல்லவே. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய திட்டத்துக்கு நேரம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். ஆமென். அப்போ யாக்கோபு பார்த்தீங்கன்னா தெரியும், யாக்கோபுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து 12 பிள்ளைகளை கொடுத்து அதுக்கு 2 பரிவாரத்தை கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை நடத்தி ஏன் நடத்துறார் அப்படின்னு சொன்னோம்னா, யாக்கோபு இஸ்ரவேலா மாறுறான். ஒரு தேசங்களா என்ன பண்ணுது? அப்ப திட்டம் நிறைவேறுது. திட்டம் என்ன பண்ணுது? அப்ப அவனுக்கு ஆசீர்வாதிக்காம இருக்கவே. அப்ப நாம யாக்கோபு நான் உண்டு 2 புள்ள உண்டு அப்படியே இருந்திருந்தான்னா, அவன் இஸ்ரவேல மாறாம இருந்தான்னு வச்சுக்க, ஆண்டவர் மாத்தாம இருந்திருந்தாருன்னா வந்திருக்காது. அப்ப ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சதால அவர் எப்படி நடத்துறாரு? அழகா நடத்துறாரு. அவர் நடத்தும் போது, நீ யாக்கோபு இருக்கிறப்பா, இனிமேல் நீ எப்படி என்னவா இருக்க போற? அப்ப பெரிய திட்டத்தை வச்சிருந்தால அந்த பெரிய திட்டத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவரே கொடுக்குறாரு. நீங்க தான் சொல்றேன், பெரிய திட்டம் இருக்குதுன்னா கர்த்தரே அதுக்கு எல்லா ஆசீர்வாதம் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இன்னைக்கு பெரிய திட்டம், போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், பெரிய திட்டத்தை சீமோன் பேதுருக்கு வச்சிருந்தாருன்னா இல்லையா? அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி தான் பிரச்சனை அவனுக்கு என்ன பண்ணுது? அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க சோர்ந்து போடாதீங்க. என்ன பண்றாதீங்க? சோறு என்ன ஆண்டவரே, இல்லை இல்லை நான் சோறு ஏன் தெரினா, எனக்கு பெரிய திட்டம் ஒன்று இருக்குது. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம். 4 பேர் சமைக்கும்போது பிரச்சனை இல்லை, 10 பேர் சமைக்கும்போது பிரச்சனை. நேற்றுலாம் விருந்து வந்துட்டாங்க பாருங்க வீட்டுக்கு, என் மனைவி போட்டு பின்னி எடுக்கிறாங்க வேலையை. அப்போ கொஞ்சம் சிரமம்தான். அப்போ 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 2 பேரும் போது பிரச்சனை இல்லை, 4 பேர் ஆனால் 10 பேரும் போது பிரச்சனை தான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் இல்லையா? இப்போ நம்ம சபையில் வந்து 1,00,000 பேர் வரும்னா அதுக்குரிய எல்லா பொட்டேஷன் நமக்கு என்ன பண்ண ஆண்டவர் இல்லையா? மோசே சொல்றாரு இல்லையா, ஒரு ஆளையே எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு பிரித்து விடுறது போல அப்பப்போ பிரித்து என்ன பண்ணும். அப்போ ஒரு பெரிய திட்டம் இருக்குது பேதுருக்கு, அந்த திட்டத்தை நிறைவேறாதபடி பிரச்சனை வருது. அதான் ஆண்டவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, இந்த பிரச்சனை வருது உனக்கு இல்லப்பா, பேதுருக்காக இல்லை, அந்த திட்டத்துக்காக. அந்த திட்டத்துக்கு உன்னை வச்சு செய்ய போறேன், அந்த திட்டத்துக்கு நிறைய பிரச்சனை வருது, அதனால நானே உனக்கு உதவி செய்யறேங்கிறாரு. ஆமே, உதவி செய்யறாரு ஆண்டவர் அங்க இல்லையா? உன் விசுவாசம் ஒழிந்து போகாது, உனக்கு ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நமக்கு தான் சொல்றாரு, பெரிய திட்டம் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட விஷயம் இருக்குதா, அப்படிப்பட்ட தரிசனம் இருக்குதா? அதான் பைபிள் சொல்லு, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணுமா? இப்படி நடக்கணுமா? நான் ஒருத்தர் விசுவாசிக்கிறேங்க, அவர் என்ன அப்படிதான் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அங்க பேதுருக்கு பெரிய திட்டம் இருக்கிறதால அந்த திட்டத்தை சீர்குலைக்கும்படியே பிரச்சனைக்கு வருது. அந்த பிரச்சனையே வராதுன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் வந்து பிரச்சனை வரப்போகுதுப்பா, பிரச்சனையே வராதபடி உனக்கு நான் பண்ண போறேன்னு சொல்லல. பிரச்சனையின் மத்தியில் உனக்கு விசுவாசத்தை ஒழிந்து போகாதபடி உனக்கு ஜெபம் பண்றேன். ஏன்? விசுவாசத்தை விட்டு பேதுரு விலகிட்டாருன்னு வச்சிங்களேன், விலகிட்டாருன்னா ஆண்டவரால் அவரை வச்சு ஒன்றும் செய்யவே சொல்லியா சொல்றாருல. இங்க விசுவாசத்தில் இருக்கிறவங்க பின்வாங்கி போயிட்டாங்கன்னா தேவனுடைய ஆத்மா அவங்கள பிரியம் என்ன பண்ணாது, இருக்காது. அப்ப இங்க நல்லா நமக்கு புரியணும். அப்ப பேதுருக்கிட்ட ஏன் அதை சொல்றாரு? உன் விசுவாசம் மாத்திரம் ஒழிந்து போகாம இருந்துச்சுன்னா என்ன திட்டம் போட்டனோ, என்ன நோக்கம் வச்சனோ அது கண்டிப்பா நிறைவேறிய தீரும். அப்ப நிறைவேறிச்சா? பேதுருக்கு நிறைவேறிச்சு. ஏன்? ஒவ்வொரு முறையும் பேதுருவை விசுவாசத்துல தான் வளர வச்சாரு, விசுவாசத்தை தான். அப்ப பேதுருவுக்கு விசுவாசத்துல வளர செய்வதற்கு உதவி செய்தது போல ஆண்டவர் இன்னைக்கும் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நான் விசுவாசிக்கிறல, தேவனே எனக்கு உதவி செய்யறார். நான் பலவீனத்தை கடக்கிறேன் வச்சிங்களேன், நீங்க கடக்கும் போது தேவனே உங்களுக்குள்ளார விசுவாசத்தை துவக்குவாரு. டக்குன்னு பிடிச்சி வேலை என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு பேதுருக்கு அவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சது போல இங்க இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வச்சிருக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்களை பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களாம் சொல்லியிருக்கிறேன், இப்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்க. ஜனங்களை பார்க்கும்போது நீங்க நினைக்கணும், இவன் ரட்சிக்கப்பட்டுருவான். என்ன பண்றான்? அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். இவன் தேர மாட்டான், விட்டுறாதீங்க. இவன் ரட்சிக்கப்பட்டுருவான், இவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ஏன்னா தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதா என்ன பண்ணுது இருக்கு. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அவருடைய சித்தத்தை அறிகிற
அறிவை அடைவோம். அவர் சித்தம் உள்ளவராய். அப்ப தேவனுடைய சித்தமே எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறாரு. அப்ப நமக்கு ஒரு திட்டம் இருக்குது. எங்க? இந்த சிதம்பரம் பகுதியில். ஆமென். அதை கர்த்தர் நிறைவேற்றாம விடவே, எத்தனை ஆமென் சொல்லுது சொல்லுங்க. கர்த்தர் நிறைவேற்றாம விடவே மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் நிறைவேற்றாம விடவே மாட்டார். எனக்காக வைத்திருக்கிற எல்லா நல் திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நமக்கு விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நமக்கு உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அதான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. அன்னைக்கு 12 வருஷம் பெருமாள் ஸ்திரியை பார்த்து சொல்றாரு இல்லையா, உன் விசுவாசம் பெரிது. என்ன அவங்க விசுவாசிச்சாங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன அவங்க விசுவாசிச்சாங்க? போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுத்தமாவேன். சுகம் இயேசுவுக்கு அவங்களுக்கா? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா? 12 வருஷமா அவங்களுக்கு சுகம் வேணும். ஆனா 12 வருஷமா வராத விசுவாசம் அப்ப வருது. இன்னைக்கு சொல்றேன், இத்தனை வருஷம் வராத விசுவாசம் இன்னைக்கு வரும்னு கடவுள் விரும்புறார். அல்லேலூயா. ஏன்? தன் விசுவாசத்தினால எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறதே. அப்ப அதெல்லாம் நான் வார்த்தையில நான் நம்பும் போதெல்லாம் இது வரைக்கும் வராத விசுவாசத்தை ஆண்டவர் திரும்ப வர வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப 12 வருஷமா அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லாமலே அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்கும். ஹாஸ்பிட்டல்லாம் போய் வைத்தியரெல்லாம் காமிச்சிரும். இல்லை இல்லை, ஏதோ ஒரு நம்பிக்கையோட போயிருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே அற்று போய் வரும்போது இந்த கர்த்தர் பேரில் இருக்க நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஆமே. நீங்கள் நாமளும் சில நேரம் அப்படி இப்படி போனால் திரும்பி வந்து, ஆண்டவரே உங்களே நான் பார்க்குறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஏன் சொன்னேன், நம்ம மைண்ட் எங்கிட்டாவது ஓடிக்கிட்டே தான் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் அதில் கட்டுப்படுத்தி நாமளே கொண்டு வரணும். கட்டுப்படுத்தி நம்மளே என்ன பண்ணணும், அப்படி கொண்டு வந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை வச்சு அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவார். அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி சுகம் கிடைச்சிச்சு? அது வரைக்கும் அந்த அம்மா அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு. ஓடி அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, திரும்ப தன்னுடைய எல்லா நினைவுகளையும் கொண்டு வந்து தன்னிட வச்சு கர்த்தர் மேலே ஃபோக்கஸ் வச்சுச்சு. கர்த்தர் மேலே ஃபோக்கஸ் வச்சோடனே கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ என் மேலே ஃபோக்கஸ் வச்ச பாருப்பா, அதுவே உனக்கு விசுவாசம். இந்த விசுவாசம் தான் உனக்குள்ளார என்ன பண்ணுச்சு. ஏன்னா அது எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ணுச்சு. அப்படிதான் சொல்லுது பைபிள் இல்லையா? மத்தேயு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லுது, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னே சொல்றாரு. அப்ப எப்படி அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சுகத்தை, அவ்வளோ 12 வருஷம் கிடைக்காத ஒரு சுகத்தை எப்படி அந்த அம்மாவுக்கு கிடைக்க பண்ணுது? எப்படி கிடைக்க பண்ணுதுன்னா, அது வரைக்கும் ஃபோக்கஸ் அங்கே இருந்துச்சு, இப்பதான் இங்க வந்துச்சு. அல்லேலூயா. நாமுக்கும் ஃபோக்கஸ் அங்கே போச்சுன்னா திருப்பி கர்த்தர் பேரில் வைக்கணும். அழகாக சொன்னாங்களா காலைல சொல்லும்போது, அந்த வெண்கல சர்ப்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதை பார்த்தா பழச்சிக்குவாங்களாம். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, எது இல்லை, ஒரு சாவு நிற்கணும். கடி இல்லையா? அப்போல்லாம் ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிச்சுன்னா உடனே போனால் அதுக்கு இன்னும் கடி மருந்து வச்சுக்கிறாங்க. ஜிஹெச் போனால் உடனே ஒரு ஊசியை போட்டு அனுப்புகிறாங்க இல்லையா? அன்னைக்கு எந்த மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ சர்ப்பம் கடிச்சிருச்சு, இறப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்றாரு, வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு வைப்பா, அதை பாரு, அதை பார்த்தா நீ என்ன பண்ணுவ? எப்படி சுகமாவும் யாராவது யோசிச்சாங்களாங்க? எப்படி இதெல்லாம் பார்த்தா இல்லை நான் நீ வைப்பா, நான் பார்க்குறேன்னாங்க. அல்லேலூயா. நாமளும் இன்னைக்கு மற்ற எல்லா பக்கமும் இருக்கிற ஃபோக்கஸ் எடுத்து கர்த்தர் பேரில் வைக்கணும். அதான் 12 வருஷமா அந்த அம்மா அங்கே எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு எடுத்து கர்த்தர் பேரில் வச்சிச்சு, ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அதுக்குள்ளார ஒரு எண்ணம் தோணுச்சு, நான் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணுவேன், தொடுவேன், தொட்டா நான் என்ன பண்ணுவேன், சொஸ்தமாவேன். சொஸ்தமாச்சா ஆகலையா? அப்போ சொஸ்தமாச்சா? ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் பெருசு, பயப்படாத, உன் விசுவாசம் பெருசுங்கிறாரு. அல்லேலூயா. ஏன் அந்த அம்மா வந்து பயந்துட்டே வச்சுருந்துருக்கோம், பயந்துட்டே பண்ணிருக்கோம். நீ பயப்படாதம்மா, நான் ஒன்றும் பண்ண, நான் சுகம் கொடுக்குற ஆண்டவர், உனக்கு சுகத்தை என்ன பண்ணுறேன்னா. அப்போ மகளே திடன்கொள், இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ ஃபோக்கஸ் அங்கேயும் வச்சுட்டியா, இங்கேயும் வைக்காத, என் பேரில் வை, என் வார்த்தையின் பேரில் வை, அதை விசுவாசி, அதையே நம்பிக்கொண்டுன்னா வெகு சீக்கிரத்தை என்ன பண்ணும் அந்த காரியங்கள் சத்தத்தை காணமே. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்துன்னு சொல்கிறாரு, மைக்கையில் கொஞ்சம் திடன்கொள், பயப்படாத, கொஞ்சம் விசுவாசத்தில் இன்னும் வளர ஆரம்பி, எல்லாவற்றையும் உனக்கு சாதகம் என்ன பண்ண முடியும், மாற்ற சத்தத்தை காணுமே. ஆமென் சொல்லாமா? அப்படிதான் மத்தேயு சுவிசேஷத்தில் 27 பார்க்கும்போது 2 குருடர் வராங்க. மத்தேயு சுவிசேஷத்தில்
9:27 இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 கூட அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரன், எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த கூட்டர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். என்ன கேட்டாரு? விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்டாரு. அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு, அப்ப என்னதான் அளவு? அங்க விசுவாசம் தான் அளவு. சொல்லுங்க, விசுவாசம் தான் அளவு. இயேசு ஒரு சுகத்தை கொடுக்கணுமா, இயேசு ஒரு பலத்தை கொடுக்கணுமா, இது வரைக்கும் பார்வையே இல்லாத ஒரு குருடனுக்கு பார்வையை கொடுக்கணுமா, எதுதான் தேவை? இன்னைக்கு நமக்கும் பாருங்க. அதுக்காக தான் பவுல் சொல்றாரு, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரேன்னு. ஏன்னா கண்ணு பார்க்கறதெல்லாம் அந்த மனசு நம்பிடுது. கண்ணு பார்க்கறதெல்லாம், கண்ணு குறைவை பார்க்குதா, அவ்வளோதான் நம்புது, மனசு நம்பிடுது. அதான் சொல்றாரு, கண்ணை பார்த்து வாழாதப்பா, தரிசித்து நடவாம வார்த்தை விசுவாசி என்ன பண்ணு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? சொல்லுங்க. கண்களால் பார்த்து நான் வாழல, தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வாழ போறேன். விசுவாசித்து நான் வாழும் போதெல்லாம் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். அப்ப 2 பேருக்குள்ளார அந்த மெஷரே என்னன்னா விசுவாசம். ஆமென். இன்னைக்கு நான் அந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, மேற்கொள்வதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்குது. அது இருந்துருச்சுன்னா, அந்த வார்த்தையை நம்பிடுச்சுன்னா, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்? மேலே கொண்டு வந்து, சொல்லுங்க, மேலே என்ன கொண்டு வருவார். ஆமென். இன்னொரு இதை பார்த்து முடிச்சிடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அப்ப இங்க என்ன விஷயம்னா, அவன் சுகமாகக்கூடிய விசுவாசம் அவனுக்குள்ளார வந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. நான் என்ன காரியத்தெல்லாம் நான் பார்க்குறனோ, எந்த காரியத்தை சந்திக்கிறனோ, அது எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன். மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் மேற்கொள்ளுவேன்னு சொல்லும்போது தான் நான் மேற்கொள்ள முடியும். அங்கே அப்படிதான். அவன் நடந்ததே இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே வார்த்தை பவுல் சொல்றாரு, நீ நிமிர்ந்து காலூன்றி நில்லு. ஏன்? கண்டுபிடிச்சிட்டார். அவனுக்குள்ளார விசுவாசம் இருக்கிறத கண்டுபிடிச்சார். இன்னைக்கு சொல்ற, நம்மளை பார்த்து கர்த்தர் நம்மகிட்ட என்னத்தான் கண்டுபிடிக்கணும்? அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை கண்டுபிடிச்சார்னா அங்க வார்த்தை செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்ப அங்க எப்படி அவன் நடக்கவே முடியாத, நடந்ததே இல்லாத ஒரு காரியம் அவன் நடக்கிறான் அப்படி சொல்லும்போது, காலுண்டு நில்லுன்னா நிற்க முடியுது. இன்னைக்கு சொல்றேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். சொல்லுங்க, எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். நான் தனியாளா இருக்கிறேன், மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் தனியாக இருக்கிறேன், ஒண்டியா இருக்கிறேன், சம்பாதிக்கலை, இந்த பேச்சே இல்லை. அந்த வாயாலே சில நேரங்களில் நம்முடைய குறைவுக்குள்ளார போயிடுவோம். குறைவுக்குள்ளார என்ன பண்ணுறோம்? ஆனால் இன்னைக்கு குறைவுலேருந்து நிறைவாக்குவது இந்த வாய் தான். ஆமென். இன்னைக்கு விசுவாசிப்போம். அங்கே பார்க்குற 2 கூட்டம், உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் செய்வேன்னு உனக்கு வல்லம் இருக்குதா அப்படின்னு அங்கே கேட்குறாரு. இங்கே பவுல் பார்க்குறாரு. பவுல் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. பார்த்துட்டு பேசுகிறாரு. பேசணுன்னு என்ன பண்ணுறான்? நிற்கிறான். ஆமென். அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையாக வாழ்க்கையில் செயல்பட்டுருக்குமோ, இன்னைக்கும் தேவன் நம்ம வாழ்க்கையில் வல்லமையான காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்திருப்பார். அல்லேலூயா. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம செக் புக் எத்தனை பேர்ட்டு இருக்குது? செக் புக் இருக்குதா? இருக்குது. சரி. நீங்கள் நினச்சி பார்க்காத அமௌண்ட் அதில் ஃபில் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். நான் அங்கே சொல்கிறேன், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு பேசுகிறாரு, நிற்கிறான். ஆமென். அப்போ எல்லாமே எதை காமிக்குது? நான் தள்ளாடிக்கிட்டு இருக்குன்னு எதுவும் காமிக்கல, முடியாதுன்னு எதுவும் காமிக்கல, சாத்தியமில்லைன்னு எதுவும் காமிக்கல. எதுவுமே சாத்தியமில்லாம காரியங்கள் தான் சாத்தியமாய் விசுவாசம் மாற்றி அமைக்குது. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசம் எதிர்பார்க்கிறார். விசுவாச வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தையை நான் பேசும் போதெல்லாம் என் வாழ்க்கையில பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்ப எதை பார்த்தாலும் குறைவே நீங்க யோசிக்கவே. திரும்பவும் சொல்றேன், அந்த மண்டை சாதாரண மண்டையே இல்லை. அந்த மண்டையை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா, அல்லேலூயா. ஏன்னா அதான் சொல்றாரு இல்லையா,
அவரை அறிகிற அறிவு, அதெல்லாம் போனாதான் நம்முடைய மைண்டு கிளியர் ஆகும். ஆமென். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளர 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 கர்த்தர் நம்மளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இங்க பார்க்கிறார் இல்லையா, பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. ஆமென். அப்ப அந்த அந்த அவன் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஆனா பவுல் பேசக்கூடிய பேச்சை கேட்கும்போது, இன்னைக்கு நீங்க பேச்ச இந்த வார்த்தையை கேட்டுட்டு போறீங்க, கேட்டு போகும்போதே உங்களுக்கு ஒரு அற்புதம் ஒன்று என்ன பண்ணும்? ஏன் தெரியுமா? நீங்க கேட்ட வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கேட்ட வார்த்தை என்ன பண்றீங்க? பயன்படுத்துறீங்க. பாத்திரம் வெறுமையா இருக்கா நீங்க சொல்லணும், என் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்க அடுப்படையை பார்த்து சொல்றீங்களா என்னைக்காவது? அடுப்படையை பார்த்து எண்ணெய் பார்க்க எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்றோம். நான் எண்ணெய் தான் நான் வாங்குறது இருக்கு இல்லையா? அப்போ எண்ணெயை பார்க்கும்போது எப்படி தெரியும்? கவுத்து பார்த்துட்டு இல்லையா அப்படி போகக்கூடாது. என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். ஏன்? நான் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் எனக்கு அது உண்டாக்குன்னு எனக்கு விசுவாசம் வருது. நான் பேசுறேன், சத்தத்தை காணுமே. அப்படி பேசும்போது கண்டிப்பா பாத்திரம் என்ன பண்ணும்? நிரம்பும். பார்த்துட்டு எப்போ வருவாருன்னு தெரியலையே, ஏங்க வரும்போதே ஒரு பாக்கெட் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது அந்த லெவல்ல இருக்காதீங்க. ஏன்னா அதையே கத்து தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த லெவல் இல்லை, பாத்திரம் நிரம்பி வழிக்கூடிய லெவல். இன்னைக்கு அந்த லெவலுக்குள்ள கர்த்தர் நம்ம மாற்ற விரும்புகிறார். எந்திருக்கலாமா?